இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பஞ்சாப் மாநிலத்தில் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு நற்செய்தி மறைப்பணியாளர் சொன்ன கதை. ஒரு பணக்காரருடைய மகன் தோட்டத்திற்கு சென்றிருந்தான். பயிர்களை எல்லாம் தின்னுவதற்காக பறவைகள் வந்தன. பார்த்து கொண்டிருந்த அந்த பணக்காரருடைய மகன் அந்த பறவைகளை விரட்டவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஆடு மாடுகள் வந்து பயிரை மேய்ந்தன. அப்போதும் அந்த பையன் ஆடு மாடுகளையும் விரட்டவில்லை. அவன் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தான். பக்கத்து தோட்டக்காரர் வந்து கேட்டாராம், தம்பி, பறவைகளும் ஆடு மாடுகளும் பயிரை மேய்ந்து கொண்டிருக்கின்றன, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று. எங்க அப்பா தோட்டத்துக்கு தான் போச்சோனாரே தவிர பறவைகளையும் ஆடு மாடுகளையும் விரட்ட சொல்லவில்லை என்று கூறினான். இதை அறிந்த தந்தை அவனை வீட்டை விட்டே விரட்டினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் 12 பேரை தன்னுடைய திருத்தூதர்களாக நியமனம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் 12 பேர். அவர்கள் வழியாக இஸ்ரேலுடைய 12 குலம் தோன்றியது. அதனைத் தொடர்ந்து புதிய இஸ்ரேலுடைய மக்களாக ஆண்டவர் இந்த நாளில் 12 சீடர்களை தன்னுடைய திருத்தூதர்களாக நியமிக்கின்றார். தேர்ந்தெடுத்தவர்கள் படித்த மேதைகள் அல்ல, தகுதியற்றவர்களுக்கு அவர் தகுதியை கொடுத்தார். நினைத்து பார்ப்போம், நிகழ்காலத்தில் இன்பம் என்று நினைப்பது எதிர்காலத்தில் துன்பமும் துயரமும் வேதனையும் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் நிகழ்காலத்தில் துன்பமும் துயரமும் இருந்தாலும் எதிர்காலத்தில் அவை அத்தனையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் என்றால் அது மிகையாகாது. ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக மலைக்கு சென்று இரவெல்லாம் ஜெபத்தில் தன்னுடைய நேரத்தை செலவு செய்து நல்ல தியானத்தோடு, ஆற்றலோடு, வலிமையோடு, முன்மதியோடு ஆண்டவர் 12 சீடர்களை தேர்வு செய்கிறார். அந்த 12 சீடருடைய குணாதிசயங்கள் அத்தனை ஆண்டவருக்கு தெரியும். ஒருவர் தீவிரவாதியாக இருக்கின்றார், ஒருவர் காட்டி கொடுக்கக்கூடிய நபராக இருக்கின்றார், ஒருவர் மறுதளிக்கக்கூடிய நபராக இருக்கின்றார், இருவருக்கு அதிகாரம் தேவை, வலப்புறமும் இடப்புறமும் அதிகாரம் தேவை என்று என்னை பின்பற்றுகிறார் என்று பலதரப்பட்ட அந்த 12 சீடர்களும் ஒவ்வொருவரும் பலவிதமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருந்தும் ஆண்டவர் அவருடைய பலவீனங்களையும், அவருடைய சுயநலங்களையும், அவருடைய குணநலங்களையும் அறிந்து அவர்களுக்கு மாபெரும் பொறுப்பை கொடுக்கின்றார். திருத்தூதர்கள் என்னுடைய சீடர்கள் என்று அவர் நியமனம் செய்கிறார். அதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் இதுதான் உங்களுடைய பணி, பிணி போக்கக்கூடிய, நோயிலிருந்து குணமாக்கக்கூடிய பணிதான் எல்லா பணிகளையும் விட சிறந்ததாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் அந்த நேரத்தில் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தகுதியற்ற நபர்களை தகுதி உள்ளவராக மாற்றுகிறார். ஒரு சில நபர்கள் தகுதி உள்ளவர்கள் தகுதி இழக்கின்றார்கள், தகுதியில்லாத நபர்களை தகுதி உள்ளவராக மாற்றக்கூடியவர்தான் நம்முடைய தேவன். இந்த நாளில் 12 சீடர்களை பெயர் சொல்லி அழைத்தவர். அவர்கள் பலதரப்பட்ட குணங்களை கொண்டவர்களாக, குண அதிசயங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரையும் அரவணைத்து ஒரு குழுவாக அமைத்து அவருடைய நற்செய்தி பணியை தொடர வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார், அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பொது குருத்துவத்தில், இந்த பொது வாழ்வுல, இது நற்செய்தி பணியில் தன்னைத்தானே ஒரு விதத்தில் கரைத்து கொள்ள வேண்டும் என்றால் அது மிகையாகாது.
இந்த நாளில் 2 முக்கிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். எந்த வேலையும் தொடங்குவதற்கு முன்பாக இறைவேண்டல் இருக்க வேண்டும். அது என்ன காரியமாக இருந்தாலும் இறைவேண்டல் இருக்க வேண்டும். அது நல்லதா கெட்டதா, குறுகிய காலமா நீண்ட காலமா, இதில் என்ன நடக்கப் போகின்றது, என்ன நடக்காது, என்ன நம்முடைய மனதில் நினைக்கின்றோம் என்பதை அத்தனையும் அலசி ஆராய்ந்து இறைவனுடைய சித்தம் என்றால், இறைவன் வெளிப்படுத்துகிறார் என்றால் அந்த காரியத்தை தொடங்குவோம் என்று ஒரு மாபெரும் சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையும் வலிமையும் பெறுவதுதான் ஜெபம். அதற்கு முன்பாக இந்த ஜெபத்தின் வழியாக பாசிட்டிவ் எனர்ஜியை, பாசிட்டிவ் எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். காலை எழுந்தவுடனே இந்த நாள் இனிய நாளாக அமையும். இன்றைய நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையும். இந்த நாளை நான் சந்தோஷமா இருப்பேன். என்னால் 4 பேர் இனியவர்களாக வாழ வேண்டும், இன்பத்தோடு வாழ வேண்டும், சிரிச்ச முகத்தோடு வாழ வேண்டும் என்ற அப்படிப்பட்ட பாசிட்டிவான எனர்ஜியோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். கண்டிப்பாக நிச்சயமாக நாம் ஜெபிக்கக்கூடிய, அது எந்த நேரத்திலும் சிறப்பான விதத்தில் இரவு நேரங்கள் அதிகாலை வேளையில எழுந்து ஜெபித்து பாருங்கள். இறைவனுடைய பிரசனத்தை, இறைவனுடைய ஆற்றலையும், நீங்கள் ஜெபிப்பதற்கு மேலான உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தியும் வல்லமையும் கிடைக்கும். எத்தனையோ நபர்கள், நம்முடைய பெரியோர்கள் அதிகாலையில் நடக்கக்கூடிய திருப்பலிக்கு செல்வார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருப்பினும் அந்த திருப்பலிக்கு செல்வது, நற்கருணை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு மாபெரும் சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையும் கொடுக்கின்றது என்றால் அது மிகையாகாது. இப்படிப்பட்ட வல்லமை ஜெபத்திலும், சிறப்பான விதத்தில் அதிகாலை திருப்பலியிலும் அல்லது அதிகாலை ஜெபத்திலும் உண்டு என்றால் அது மிகையாகாது. வாய்ப்பு கிடைப்பினும் நாமும் அதிகாலை வேளையில எழுந்து அந்த இறைவனோடு, அந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாய் ஒன்றினை இணைந்து எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். நல்லது நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், காரியங்கள், பயணம், வாழ்வு, அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் அத்தனை உங்களுடைய பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். எது நடந்தாலும் உங்களுடைய திட்டப்படி நடக்கும். ஆண்டவரே, இதோ நீ ஜெபித்து ஜெபித்து ஜெபத்தினுடைய வல்லமையா அந்த திரு தூதர்களை நீர் நியமனம் செய்து, அருமையான சீடர்களின் தேர்வு செய்து, நாங்களும் எந்த காரியம் தொடங்குவதற்கு முன்பாக கொஞ்சம் நேரமாவது அந்த ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் ஜெபிக்கணும், ஜெபத்தின் வழியாகத்தான் தொடங்கணும் என்று அப்படிப்பட்ட உந்து சக்தியை, ஆற்றலை, வலிமை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.